வெல்கம் டு மிஸ்டர் நோபல் சிவி. அனிமேஷன் பார்க்க போகிற மூவி வந்து ஸ்டாப் மோஷன் 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் அனிமேஷன் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கேஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை வந்து ஏலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, இந்த ஸ்டாப் மோஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெத்தட் இருக்கு. அதுவும் சம் கைண்ட் ஆஃப் அனிமேஷன்ல தான் அந்த மெத்தடும் வரும். ஓகேங்களா, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க அம்மா வந்து ஒரு நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு கேரக்டர்லாம் பொம்மையாக ரெடி பண்ணிட்டு ஒரு இன்ச்சஸாக அதை நூற்றி அதை கிளிக் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான சவுண்டு அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் சவுண்ட் மோஷன். ஓகேங்களா, அந்த மெத்தடில் அனிமேஷன் ஃபிலிம்ஸ் எடுப்பாங்க. அதில் அவங்க அம்மா வந்து பெரிய லெஜெண்ட். அவங்களோட பொண்ணை வச்சு தன்னோட கடைசி படத்தை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கை வர மாட்டேங்குது. சம் கைண்ட் ஆஃப் ஒரு மெடிக்கல் டிஸார்டர் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுறாங்க. பட் அந்த டிஸ்கண்டினியூ பண்ண ஃபிலிமை நம்ம எல்லான்றோம் அவங்களோட பொண்ணு வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த நேரத்தில் வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டான டாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போகிறாங்க. போனதுக்கப்புறம் என்ன அப்படின்றது இவங்களுக்கு சில ஐடியாஸ் தோணுது. அப்போன்னு பார்த்து அம்மாவோட ஃபிலிமை நான் எதுக்கு பண்ணணும், எனக்கான ஓன் ஃபிலிம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து ஒரு ஃபிலிம் ஆரம்பிக்கிற நேரத்தில் வந்து அவங்க வந்து அந்த ப்ராசஸில் இருக்கிற சமயத்தில் எங்கிருந்தோ ஒரு பொண்ணு வந்து அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அந்த பொண்ணு, யார் என்னன்னு ஒன்றுமே தெரியல. அந்த பொண்ணு இது வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்ததே கிடையாது. இப்போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்திருக்கா. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிற இந்த மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் இவங்க நம்ம எல்லா ஹீரோயின் பண்ற வேலையில அந்த பொண்ணுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வருது. என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குற சமயத்தில் இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், அதை வச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் ஒரு கதை சொல்றான். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து இந்த காடுகளில் வந்து தொலைஞ்ச மாதிரியோ அந்த அந்த பொண்ணை தேடி ஒருத்தன் வரான். அவனோட பேர் வந்து ஆஷ்மேன். அவன் வந்து ஒரு என்டிட்டி. ஓகேங்களா, இவங்களை வச்சு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஹீரோனுக்கு இந்த ஐடியா பிடிச்சிச்சு. ஸோ கேரக்டர்லாம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் திரும்பி வந்து இன்னொரு நாள் அந்த பொண்ணை மீட் பண்ணும்போது, நீங்கள் வந்து நார்மலாக இருக்குது அந்த பொண்ணு பார்க்க உண்மையான ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கறிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டீக் மாதிரி அதை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து அதை வச்சு பண்ணிடுறாங்க. இப்போ ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வேணாம்னு சொல்லிட்டு தென் வந்து பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு வந்து சில மோஷன்ஸ்க்கு அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போன்னு பார்த்தா ஆஷ்மேனை காட்டணும், இன்னொரு கேரக்டர் காட்டணும். அதுக்கு வந்து என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அந்த சமயத்தில் திரும்பி அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்கிற நேரத்தில் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் வந்து ஒரு நரி செத்து இருக்கு, அந்த நரியோட உடம்புலேருந்து எடுத்து வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு ஒத்துக்கல. நீ எல்லாம் மீறி போகிற, இது ஏன் படம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். உங்க படமா இது, வந்து நான் சொன்ன கதை, உனக்கு இதுக்கு அடுத்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லணும். நம்ம ஹீரோயின் உட்காந்து யோசிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு கதை எதுவுமே வரல. அவங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டிவிட்டி பிளாக் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நேரத்தில் இந்த விஷயங்களை இவங்க பண்ண இந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஹீரோனிக்கு ஹாலுசினேஷன் மூலியமா தன்னோட லைஃப்ல வந்து உண்மையாக வராங்க. அது மூலியமா இவங்க வந்து நிறைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட வந்து நிறைய அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்க முடியல. ஓகேங்களா, ஈவன் தான் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்க முடியல. கடைசி நேரத்தில் இந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்கிற நிலைமைக்கு வந்து இவங்க வந்து இப்படி பண்ணிடுறாங்க. மொத்த படமே அந்த 3 நைட்டு தான் அவங்க எடுக்கிற அந்த படம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நைட் வந்து இந்த பொண்ணை வந்து இந்த ஒரு ரூமில் வந்து ஒளிஞ்சுப்பா. ஆஷ்மேன் வந்து வருவார், வந்துட்டு அப்புறம் போயிடுவார். செகண்ட் நைட் வந்து அந்த பொண்ணோட முடிய தொடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிற அந்த நேரத்தில் வந்து குட்டி பொண்ணு. அப்புறம் பார்த்து நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது, செகண்ட் நைட் வந்து அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதே மாதிரி அந்த சீனு நம்ம ஹீரோயினுக்கு நடக்கும்போது அந்த ஆஷ்மேன் வந்து முடியை தொட்டுட்டு ஹீரோயினியோட வாயில ஒரு பிளாக் எக்கை வச்சுறாரு. வச்சுட்டு அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நான் வெளியே வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட பாய் ஃப்ரெண்டான டாமோட அக்கா வந்து இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட போயிட்டு ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிற அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு அனிமேட்டர் ஒர்க் கொடுப்பாங்க. பார்த்தா இந்த ஒப்புச்சுப்பா செய்கிற மாதிரி இந்த கண்ணு செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க செட்டு போய் பார்க்கும்போது இவங்களோட ஃப்ரேம் ரெஃபரன்ஸ் வச்சு இன்னொரு படத்தை எடுக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கோவம் வந்து அந்த செட்லாம் அடிச்சு ஓடிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. போயிட்டு தன்னோட படத்தை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு அந்த படத்தில் இறங்கி பண்ணுறாங்களோ அதே நேரத்தில் அந்த கேரக்டர் எல்லாமே இவங்க லைஃப்பில் வந்து இவங்க மிரட்ட ஆரம்பிக்குது. கடைசி நேரத்தில் இந்த படத்தை இவங்க முடிக்கிறாங்களா இல்லையா, அந்த 3வது நைட்டில் இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுதோ அதுதான் நம்ம ஹீரோனிக்கும் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு தெரிய வருது. ஸோ லாஸ்ட் நைட் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதே மாதிரி என்ன ஆகுதுன்றத படத்தோட கிளைமேக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு லைன். ஓகேங்களா, உண்மையாக நல்லா இருந்தது. எனக்கு வந்து இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்டாப் மோஷன் வச்சு ஒரு பேய் எடுக்கிறது உண்மையாக நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த படத்தில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சவுண்ட் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த 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 தசை அதெல்லாம் வந்து சவுண்ட் வைஸ் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தை வந்து சின்ன பசங்க பார்க்கும்போது சில சீன்ஸ் டிஸ்டர்பிங்ஸாக இருக்கும். சில சீன்ஸ் வந்து அடல்ட்ஸ் மட்டும் தான், 18+ கிடையாது. மற்றபடி இந்த ரத்தம் அந்த சதை அதெல்லாம் வந்து இந்த அடல்ட்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன பசங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. அண்ட் இந்த படத்துக்கு நான் $3 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நம்ம சொன்ன இன்னொரு சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.